என் வாழ்க்கையில் இருக்க கஷ்டத்தை மறக்கிறதுக்கு நான் குடிக்கிறேன், புகைப்பிடிக்கிறேன், இல்லை ஏதோ ஒரு பழக்கத்தில் இருக்கேன். அதை கேட்க நீ யாரு அப்படின்னு கேட்குறாங்களா? அவங்க கிட்ட இந்த காணொலியை பகிர்ந்து பாருங்க. ஒரு மிகப்பெரிய உயர் காவல் அதிகாரி அவர் தினம்தோறும் புலம்பிக்கிட்டு இருந்தார் தன்னுடைய உதவியாளர்கள். புதை மிதியடி அப்படின்னா பூட்ஸ். அந்த பூட்ஸ் மிகவும் வலிச்சுக்கிட்டே இருக்கு, என்னுடைய காலுக்கு ரொம்ப இறுக்கமா இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தார். நீங்க தினம் தினம் புலம்புறதுக்கு பதிலாக இந்த மிதிடியை ஒன்று சரி செஞ்சிருக்கலாம், இல்லை வேற ஒரு புது மிதிடி வைக்கலாம். ஆனால் நீங்க புலம்பிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்டார். அசந்து போற மாதிரி ஒரு பதில் சொன்னாருங்க. தம்பி, உனக்கு தெரியாதுப்பா, இந்த இறுக்கமான மிதிடியை போட்டுக்கிட்டு தான் நான் களவாணி பயிர்களை பிடிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டுக்கு போன உடனே என்னுடைய மனைவி என்னை திட்ட ஆரம்பிப்பா. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போயும் நான் இந்த மிதிடியை போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். இரவு 10 மணி ஆகும். அந்த 10 மணிக்கு இந்த புதை மிதிடியை கழட்டிட்டு வைக்கும் பொழுது என்னுடைய கால்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கும் பாரு. அந்த சுகத்துக்கு ஈடு இடையே கிடையாது. என்னங்க முட்டாள்தனமாக இருக்கு இல்லையா? இப்படிப்பட்ட இந்த முட்டாள்தனத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம் என்னென்ன பழக்கங்களை கொள்ள வேண்டும்ன்ற நம்ம கற்றுக்கிட்டோம்னா நிச்சயமாக இப்படிப்பட்ட இந்த சின்ன சின்ன குழியிலிருந்து நம்ம விழாமல் நம்ம பாதுகாக்க முடியும். இது போன்ற அருமையான செய்திகளுக்கு கார்த்திக் குமரன் இம்ப்ரெஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.